உங்களுக்கு இந்த வெப் சீரிஸ்ல வந்து பெயர்லாம் கொடுத்திருக்காங்க, உங்களுக்கு ஒரு பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி பார்வதி அவங்க நடிச்சிருக்காங்க. எப்படி சார் கெமிஸ்ட்ரியில எப்படி ஒர்க் அவுட் ஆச்சதுல? இல்ல எனக்கு ஜோடி இருக்குங்கிற விஷயம் முதல்ல தெரியாதா? ஆடிஷன் போகும்போது தான் இல்ல பார்வதி வந்திருக்காங்க. நான் பூ பார்வதி நினைச்சிட்டேன். அவங்க பார்வதி நாயரா? பூ பார்வதி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தான் அந்த விஜய் பார்வதி வந்தாங்க. முத பெயர் கொடுக்குறாங்க. பெயர் கொடுத்து நல்ல பேரும் இந்த இதில் கொடுத்து கெமிஸ்ட்ரி அது ஒண்ணு சரி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அதான் மேரேஜ் ஆயிடுச்சு, ஆல்ரெடி நம்ம கெமிஸ்ட்ரி என்னன்னு தெரியும்ல. சரி பார்த்துட்டு கேஷுவலா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஒரு இடத்துக்கு மேல வடிவேலுக்கு ரொமான்ஸ் தான் எப்படி வரப்போகுதுன்னு நினைச்சேன். பட் அதுலதான் அவரை கண்ட்ரோல் பண்ணணும் போல அப்படிங்கிற அளவுக்கு. அந்த அளவுக்கு போயிட்டீங்களா சார்? ஆனா நாங்க வந்து ஒரு சில முத்த காட்சிகள் எல்லாம் வந்துட்டு பார்த்தோம் வெப் சீரிஸ்ல. அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு. முக்கியமா உங்க வைஃப் என்ன சொன்னாங்க? இன்னும் பாக்கல. நான் திரும்ப ஊருக்கு போய்தான் காட்டணும். அது வேற ஓப்பனிங் எடுத்த உடனே வேற அந்த முத்த காட்சி வந்துருது இல்லையா? பாத்துருக்க கூடாது, நான் ஊருக்கு போற வரைக்கும் வேண்டிட்டு சொல்லல. நான் சஸ்பென்ஸா இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால. இப்ப வரைக்கும் தெரியாது. ஒய்ஃப் கேரக்டர் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குன்னு தெரியும். பட் இதெல்லாம் இருக்குங்கிறது தெரியல. எப்படி எடுத்துவாங்கன்னு தெரியல. போனோம். ஐயோ. ஆனா உங்க வைஃப் பாக்கலனாலும் சொந்தக்காரங்களாம் பார்த்து சொல்லிருப்பாங்களே, பாத்தியாடி உன் புருஷனை இந்த மாதிரி முத்த காட்சி எல்லாம் நடிச்சிருக்காப்ல அப்படின்னு சொல்லிருப்பாங்கல்ல. வாய்ப்பு இருக்கு. நீ ஊருக்கு வா, அப்புறம் பாத்துக்கலாம் மனநிலை கூட இருந்தாலும் இருக்கலாம்.